வணக்கம். நாம் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பேச்சாளர் கவிஞர் வடிவேலை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 10 பேர் 15 பேர் 20 பேருக்கு மேலே இப்போ கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ பிடிச்சிருக்கிறவங்கெல்லாம் களப்பணியாளர்களுங்க. அந்த களப்பணியாளர்களுக்கு செலவு செஞ்சது, அதாவது முதலீடு பண்ணவங்க யார், அந்த முதலீடு பண்ணவங்க என்ன பர்பஸ்க்காக செஞ்சாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் என்ன, பக்கபலம் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பேசுகிறோம். இதில் எப்படி சார் ஆருத்ரா, அண்ணாமலை இவங்கெல்லாம் சேருவாங்க? இந்த கொலையை ஒத்துக்கிறவங்களுக்கு ஒரு தலைக்கு தலா 10 கோடி, அப்படி 10-15 பேர் மாட்டுறாங்க. ஒரு உதாரணமாக 100 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 கோடி ரூபாயை ஒருத்தர் பிரயோஜனம் இல்லாத செலவு பண்ணுவாங்களா? அவர் சின்ன சின்ன பணக்காரங்க செய்ய முடியுமா? இது ஆருத்ரா மாதிரி இருக்கிற பெரிய வசதிக்காரங்க தான் செய்ய முடியும். ஏங்க 3000-4000 கோடி காப்பாற்றிக்க ஒரு 100 கோடி செலவு பண்ணுறது பெரிய செலவா என்ன? இந்த ஆருத்ரா பணம் கொடுத்ததா எப்படி சார் நம்ம சொல்லுவீங்க? நான் மட்டுமா சொல்கிறேன், அதை உலகமே பேசுத, வீடியோவை வெளியே வருத. இந்த ஆருத்ராக்காரங்கள்கிட்ட சில 100 கோடிகளை ஆம்ஸ்ட்ராங் வந்து ஓப்பனாக சொன்னால் மிரட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. இது அவங்களுக்கு பொறுக்கலை. இனி இவரை விட்டோம்னா நமக்கு ஆபத்து, நமக்கு தலைவலி, பண லாஸு அப்படின்னு இவரை கணக்கு முடிச்சுட்டா ஒரு பிரச்சனை தீரும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கு ஆதாரம் வேணுமா சார்? ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டார். அவர் வாயிலிருந்து எதையும் கேட்க முடியாது. பயனாளின்னு உயிரோடு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிக்கலாமே. இதுக்கு அண்ணாமலை சார் எதுக்கு சார் இழுக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதி கொலைக்காரரா தாதாவா இருப்பாரா? அப்படியும் சில பேர் இருக்காங்க. அரசியல்வாதிக்கு பற்றி அரசியல்வாதிக்கு 2 முகம். ஒன்று கட்ட பஞ்சாயத்து, இன்னொன்று ரொம்ப கண்ணியம் தவறாத அரசியல் பொது தொண்டு. இந்த மாதிரி இருக்கிறாங்க. அண்ணாமலைக்கு இது மேக்சிமம் பொருந்தாது. இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் வன்முறைகள் இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க 261 பேரை ரவடிகளை சுற்றி பக்கபலமாக வச்சுருக்காங்க. ஆருத்ரா மாதிரி இருக்கிறவங்கள புரளியல் குற்றவாளிகளை தான் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை மூலமாக தான் ஒரு ஆயுத கலாச்சாரம் உருவாகும் வேணுமோன்னு பயமாக இருக்குது. ஆயுத கலாச்சாரம் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் நிறையா நடந்துச்சு. அவங்க அப்படி தான் போவாங்க. ஏன்னா அவங்க கோட்ஸே ஆர்எஸ்எஸ் இந்துக்கள், நாம் காந்தியவாதி இந்துக்கள். ஆருத்ரா இப்படி செய்வார்னு அவருக்கு தெரியுங்களா? ஏங்க, தப்பான ஆளுங்களை கட்சியில் சேர்த்தா அவன் தப்பு பண்ணிட்டு எங்கே வருவான்? இங்கே தானே அடைக்கலகத்துக்கு வருவான். இது அண்ணாமலைக்கு தெரியாதா? அவர் ஒரு ஐபிஎஸ் படித்தாலாச்சே, ரொம்ப நேர்மை மாதிரி பேசுகிறாருல்ல. அதுக்காக கொலையில் போய் அண்ணாமலை சாரை சம்மந்தப்படுத்துவாங்க சார்? ஏங்க, ஒருத்தன் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு போகிறான், அதை அணைச்சி விட்டு தெருக்கோடியில் இருக்கிற ஒரு போருக்கு பக்கத்தில் வீதியில் அதை அணைச்சிட்டு போட்டுடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அது புகஞ்சு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போகுது. இந்த போரை எரிக்கிறதுக்கா நான் அந்த சிகரெட்டு துண்டை நெருப்பை போட்டேன் அப்படின்னு அவன் நழுவனா விட்டுற முடியுமா? அந்த போர் எறியதுக்கு காரணம் யாரு? அவன் தான். அப்படி ஆருத்ரா அப்படி பண்ணுவார்னா ஒரு கட்சியில் சேர்த்தாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி அது இருக்குதில்ல. அது எப்படி தலைவர் அண்ணாமலைக்கு இந்த உதாரணம் எப்படி சார் பொருந்தும்? ஏங்க, இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்காரங்களை சில கோடி நன்கொடைகள் வாங்கிட்டு அவர் பிஜேபியில் பதவி கொடுக்குறார். பணமே வேணாங்க, நன்கொடையே வாங்கலுங்க. அந்த ஆருத்ரா என்கிற பொருளியல் குற்றவாளிகளை பிஜேபியில் சேர்த்துக்கிறார் அல்லது வச்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து ஆருத்ரா போன்றவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு பக்கபலம் இருக்குது, ஒரு தெம்பு வந்துடுது. ஏன்னா அண்ணாமலையே நம்ம பக்கம், ஒன்றிய அரசாங்கமே நம்ம பக்கம் அப்படிங்கிற உத்வேகம் வருது. இதை கொடுக்கறது யாரு? இதுக்கு உடந்தையாக இருக்கிறது யாரு? அதனால தான் அண்ணாமலையில் ஒரு குற்றவாளின்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு தலைவர், அவர் எப்படிங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருந்தாலும் ஐபிஎஸ் படித்ததுனால அவர் சட்டத்தின் ஓட்டைகள்லாம் நல்லா தெரியும். சார் இதெல்லாம் ஓவரா இல்லை? ஒரு மக்கள் தலைவரை போய் இப்படியெல்லாம் விமர்சிக்கிறீங்களே. தமிழ்நாடு போலீஸ்கிட்ட நாம் தப்பிக்க முடியாது. சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா அது ஒன்றிய அரசினுடைய கட்டுக்குள் வந்தவர். அது அங்கே நாம் எப்படி வேணும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி உள்நோக்கத்தோடு தான் அண்ணாமலை சிபிஐ விசாரணை வேணுங்கிறார். அதே சமயத்தில் மாயாவதியமாக அப்படி சொல்லலை. அவங்க நல்லா விசாரணை நடக்கட்டும்
அப்படிங்கிற கருத்தோட அவங்க வியூகத்தில் சொல்லியிருக்காங்க. இதில் அவர் தான் லண்டன் போகிறாரு. லண்டன் போகிறது அவன் கட்சி விளக்கம் சொல்கிற மாதிரி மேற்படிப்புக்காகவும் இருக்கலாம், அல்லது இப்போ அவரை நோக்கி சில வழக்குகள் நெருங்கிட்டு இருக்கு, அதில் தப்பிக்கிறதுக்காகவும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு தலைவர் அவர் எப்படிங்க? ஹலோ சார், இன்னும் மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் இந்த கோல்மால் வேலை பெருசாக நடக்கும். அதையும் கேட்குறீங்க? மோடிஜி தேர்தல் முடிஞ்சதோ இல்லையோ ஆஸ்திரேலியாவுக்கு போனார். அப்போ இவிஎம் தில்லுமுள்ளு விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாம் நினைக்கிறது என்னன்னா, அவர் டிஸ்டன்ஸில் இருந்து மக்களுடைய கொந்தளிப்பு எப்படி இருக்குதுன்னு வாட்ச் பண்ணுறாரு. அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது. அவர் அரசுமுறை பயணமாக போனார், அதையும் கூட்டிக்கிட்டு போகலங்கிறது தான் இந்த சந்தேகத்தை வரவழைக்குது. என்ன தலைவரே அப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா, அவருடைய சிஷ்ய சிப்பந்தி அவருக்கு இந்த கில்லாடித்தனம்லாம் தெரியாமல் இருக்குமா? இந்த வெளிநாட்டுக்கு சமயத்தில் எஸ்கேப் ஆகிறது உங்களுக்கு என்ன புதுசாக என்ன? நித்யானந்தா மல்லையெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகலையா? அப்புறம் வரலையா? இதெல்லாம் கூட இருக்கா? ஆச்சரியம்தான். அதாங்க இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் களப்பணியாளர்கள் 10-20 பேரை கூட இருக்கட்டும். அவங்களுக்கு பணம் பட்டுவாடா, பண சப்போர்ட் முதலீடு பண்ணது யார்? ஆருத்ரா அப்பா வராரு. இந்த ஆருத்ராவை கட்சியில் சேர்த்து அவர் ஒரு உத்வேகத்தை பக்கபலமாக இருந்தது யாருன்னு பார்த்தா அண்ணாமலை அல்லது பிஜேபி கட்சி வருது. ஆக இந்த 3 பேரையும் என்கொயரி பண்ணாதான் இதுக்கு இருக்கிற தொடர்பு, அது எப்படி நடந்து முடிஞ்ச விஷயம் தெரியும். இது மக்களுடைய கருத்து. அதான் மக்களில் ஒருவராகிய நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம். உங்கள் நல்ல நேரத்திற்காக செலவிட்டதுக்கு நன்றி சார். வணக்கம்.